ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே அற்புதமான கதைகள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு பிவிஆர் அவர்கள் எழுதிய புதருக்கு பின்னே அப்படிங்கிற ஒரு கிளாசிக் ஃபேமிலி நாவல். கேட்கலாமா? அதனுடைய பகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பகுதி இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். பகுதி 1ஓட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த பகுதி 1 கேட்டுட்டு அப்புறம் இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும். பகுதி 2, அத்தியாயம் 5. அன்று மாலை 5 மணி அளவில் ஒரு வெள்ளித்தட்டில் 5-6 வடைகளுடன் சித்ராவின் அறைக்குள் பிரவேசித்தாள் செல்லம்மா. சித்ரா 4 மணிக்குத்தான் காஃபி குடித்திருந்தாள். மலை பகுதிகளுக்கு பழக்கம் இல்லாததாலோ என்னவோ பிற்பகல் உணவே இன்னும் செரிக்காமல் வயிற்றில் கல்லாக அழுந்தி இருந்தது. எனக்கு ஒண்ணு வேணா செல்லம்மா என்றாள் அவள். பீட்ரூட் போட்டு வடை தட்டி இருக்கேம்மா, தொட்டுக்க சட்னி இருக்கு. பசிக்கல செல்லம்மா. செல்லம்மா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு, ஆமா தாமஸ் உங்கிட்ட என்ன பேசினா என்று திடீரென கேட்டாள். ஒரு நிமிடம் திடுக்கிட்ட சித்ரா, நான் வழி தெரியாம போயிட்டு இருந்தேன், அது மயானம் போற பாதைன்னு சொன்னான் என்றாள் சித்ரா. அவனுக்கு இங்க வேறு எந்த இடமும் தெரியாது. தினமும் ஒரு ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு அவன் பெத்த அவனோட பொண்ணு சமாதிய ஆராதிப்பான். என்ன செல்லம்மா, என்னென்னவோ பேசுறீங்க? லில்லி ஒரு பச்சை அவளால இந்த எஸ்டேட் மட்டும் இல்ல, பக்கத்து எஸ்டேட் எல்லாம் கூட தலை குனிஞ்சு நின்னுது. பார்க்க அழகா கொழு கொழுன்னு இருப்பா. வேணும்னே வாலிபர்களுக்கு மாற அரைகுற வாடையால திறந்து காட்டிடுவா. நீங்க சொல்றது உண்மையா? அப்பன் ஒரு ரவுடி, பொண்ணு ஒரு தெரு நாய். அப்பன் குடிச்சிட்டு ஒரு ரூம்ல கிடக்கிறப்ப இவ யாரு 5-10ஓட வர்றாங்களோ அவனோட இன்னொரு ரூம்ல படுத்து கிடப்பா. என்னால நம்ப முடியல செல்லம்மா. உன்னால நம்ப முடியாது சித்ரா. ஏன் தெரியுமா? அவன் தன்னோட பொண்ண ஒரு அகல்யாவா அனுஷியாவா வர்ணிப்பான். அவளை யாரோ கற்பழிச்சிட்டதா கதை கட்டி கண்ணீர் விட்டிருப்பான். அதுக்காக அவ தன்னையே கெரோசின் ஊத்தி எரிச்சுக்கிட்டதாக சொல்லியிருப்பான் இல்ல? சித்ரா பதில் பேசவில்லை. கிரி மட்டும் இருக்கலன்னா போலீஸே வந்திருக்கும். அவ வயிற்றுல வளர்ந்த 3 மாச குழந்தைய உலகத்துக்கு காட்டி கொடுத்திருக்கும். கிரி போலீஸ வரவழைக்காம இருந்தது ஒரு குத்தம் இல்லையா? நீ சமய சந்தர்ப்பங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் சித்ரா. இந்த எஸ்டேட்டோட பழைய முதலாளி பேரு வில்லியம்ஸ். அவருக்கு 35 வயசு நடக்கிறப்ப யுத்தம் வந்தது. கிரியோட அப்பாவுக்கு அப்ப சின்ன வயசுதான், 19ஓ 20ஓ. ஆனா வேலையில சூரர். 16 வயசுல ஒரு குமஸ்தாவா வந்தவர் 19ல மேனேஜரா வசந்தார்னா நீயே பாத்துக்க. அவருக்கு எஸ்டேட்டை தூக்கி கொடுத்துட்டு வில்லியம்ஸ் லண்டன் போயிட்டார். அந்த வில்லியம்ஸ் 40 வருஷத்துக்கு அப்புறம் பழைய நினைவுகளுக்காக எஸ்டேட்டுக்கு வந்திருக்கார். அதுவும் மனைவியோட. அவங்களுக்கு இங்க பெரிய விருந்து நடக்கிறது. அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறப்ப ஒரு தருதல நெறிகெட்ட பொண்ணு செத்தானா அத தண்டோரா போட்டு சொல்லுவாங்களா, இல்ல எஸ்டேட்டுக்கு வந்த அவமானத்தை மைக்ல சொல்லுவாங்களா? சித்ரா செல்லம்மாளின் வாய் ஜாலத்தில் மயங்கி போனாள். அந்த நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ சித்ரா? நேரா போலீஸுக்கா போவ? இல்ல, போலீஸுக்கு போக மாட்டேன். ஆனா செத்த பொண்ணை கவனிக்காம இந்த கயவன் தாமஸ் மக்கர் பண்ணினா. தான் போலீஸுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண போறதா கூறினான். தம் பொண்ணோட தற்கொலைக்கு யார் காரணமோ அவனை கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு அலறினான். அப்புறம் என்னாச்சு? அவன் வாய்க்கு அரிசி போட்டு அவனோட வாயை அடைக்க வேண்டி வந்தது. ஒண்ணு தெரியுமா சித்ரா? என்ன? அந்த கிழவன் வில்லியம்ஸ் காலத்துல இருந்து இருக்கிறவன். சொல்ல போனா இவன் ஒருத்தன் தான் இப்ப மிஞ்சி இருக்கான். இவன் கிரிய மிரட்டுனா தெரியுமா? என்ன? கிரிய மிரட்டுனானா? ஆமா, லில்லியோட தற்கொலைய கிரி மறைச்சிட்டானாம். இத போலீஸ்ல சொல்லுவானா அவன். ச்சே, என்ன மனுஷன்! தாமோதரன ஒரு விதமா சாகடிச்சான், பிள்ளை மனச இன்னொரு விதமா சாகடிக்கிறான். இவ்வளவுக்கும் மாச பென்ஷனும் கிரி கொடுக்கறான். வீடு இருக்கு. இந்த எஸ்டேட்ல யாருமே அவனை சீந்தறதே இல்ல. தாமோதரன இந்த தாமஸ் எப்படி சாகடிக்க முடியும்? நீங்க தானே சொன்னீங்க செல்லம்மா, அவர் குடிச்சு தன்னையும் அழிச்சுக்கிட்டாருன்னு. பாட்டில வாங்கி கொண்டு வந்ததே இவன் தான். மணிக்கணக்கா கூட நின்னு ஊத்தி கொடுத்தது இவன். இவனும் சேர்ந்து வேற குடிப்பான். நான் எவ்வளவு சொல்லியும்
தாமோதரன் கேட்கவே இல்லை. இப்ப இருக்கிற மாதிரி தைரியமும் எனக்கு அப்ப இருக்கல. அதனால அடக்க முடியல. ஏன் இப்படி செஞ்சான்? இலவசமா விஸ்கி, அப்பப்ப சில்லற, ஒவ்வொரு பாட்டில் வாங்குறப்போ 5-10ன்னு விலைய கூட்டி கிடைச்ச பணம் இதுக்காக தான். செல்லம்மா, எனக்கு தலைய சுத்துது. சித்ரா, நீ படிக்கத்தானே வந்திருக்க என்று சந்தேகமாக கேட்டாள் செல்லம்மா. ஆமா செல்லம்மா, ஏன் கேக்குறீங்க? அப்ப அதுல புத்திய செலுத்து. இந்த எஸ்டேட் குழப்பத்துல மாட்டிக்காத. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. ஏன் எல்லாமே பொய்யா? நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காதேம்மா. கிரி உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காருன்னு நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. கூடிய சீக்கிரம் நீ இந்த வீட்டு எஜமானிய வந்துருவ. நீ ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா நடந்துகிட்டாதான் நாளைக்கு உன்னால கண்டிப்பும் கராருமா இந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்க முடியும். மயில்சாமி, பூதலிங்கம், வஜ்ரம், ஆனா நீ அவனை பாக்குறது கஷ்டம். அப்புறம் நாயர், மூர்த்தி எல்லாரும் உன்னை முழுசா முழுங்க கூடியவங்க. ஆளுக்கு ஒரு கதை சொல்லி உன்னை இப்பவே தங்கள் வசம் இறக்கப்பட வச்சிருவாங்க. இவ்வளவு ஏன் என்னை வெட்டி புதைக்கணும்னு இவங்க ஒவ்வொருத்தரும் உள்ளூர ஆசைப்படுறாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? நான் தான் எஸ்டேட்ட பூதம் காக்கிற மாதிரி காக்குறேன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு நினப்பு. இது ஏன் தப்பா? கிரிக்கு என் பேர்ல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. லட்ச லட்சமா பணத்தை எண்ணாம கூட கொடுத்தாலும் நான் எண்ணி பார்த்து சரியான கணக்கா வைப்பேன்னு அவன் நினைக்கிறான். ஆனா இவங்க எல்லோரும் செத்த பன்றிக்குட்டியை குதற வர்ற கழுகு கூட்டம் மாதிரி பறக்கிறாங்க. நான் இடம் கொடுக்கறது இல்லை அதுக்கெல்லாம். அதனால வர்ற ஆத்திரம் என் மேல. வஜ்ரத்தை நான் பாக்குறது கஷ்டம்னு ஏன் சொன்னீங்க செல்லம்மா? அவன் நவநீதனோட காப்பாளன். ஓ, நேத்தே சொன்னீங்களே, நவநீதன் வேறு யாரும் போக முடியாத இடத்துல ஒரு தனி வீட்டுல இருக்கான்னு. ஆமா, பக்கத்திலேயே வஜ்ரத்துக்கும் ஒரு விடுதி இருக்கு. அவனும் அவன் பொண்டாட்டியும் அங்க இருக்காங்க. நவநீதனுக்கு சாப்பாடு இங்க இருந்து தானே போகுது, இல்ல வஜ்ரம் வீட்டுல இருந்தா? எனக்கு நவநீதனை அவனுடைய சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவனுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறவ. சாப்பாடு இங்க இருந்து தான் போகுது. கொண்டு போய் கொடுக்க ஒரு ஆள் வருவான். வஜ்ரமும் ரொம்ப நாளா இங்க இருக்கிறவனா? ஆமா சித்ரா, ஆனா நேர்மையானவன். கிரி, டேய் உன் உசுறு எனக்கு வேணும்டான்னு சொன்னா போதும், சிபி சக்கரவர்த்தி மாதிரி உசுரை கொடுத்து விடுவான். சித்ரா சிரித்தாள். செல்லம்மா எழுந்தாள். ராத்திரி என்ன சாப்பிடலாம்னு இருக்க சித்ரா? எனக்குன்னு எதுவும் ஸ்பெஷலா செய்ய வேண்டாம் செல்லம்மா. அப்ப கிரிக்கு வைக்கிற மாதிரி வச்சிடட்டுமா? கிரி என்ன சாப்பிடுவார்? 4 சுக்கா ரொட்டி, வெங்காய தக்காளி வெள்ளரின்னு ஏதாவது ஒரு சாலட், அப்புறம் ஒரு கூட்டு, கடைசியா சுட சுட ஒரு டம்ளர் பால். நேத்து ராத்திரி இதெல்லாம் செய்யவே இல்லை என்றாள் சித்ரா. வந்த அன்னைக்கு இதை செஞ்சா நீ என்ன நினைப்பியோன்னு நான் கேட்கல. கிருஷுக்கு எது பிடிக்குமோ அது எனக்கும் பிடிக்கும் என்றாள் சித்ரா. பதில் பேசாமல் ஆறிப்போன வடைகளை எடுத்துக்கொண்டு செல்லம்மா அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். சித்ரா கடிகாரத்தை பார்த்தாள். மணி 6. எழுந்து சென்று ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தாள். இருட்டிவிட்டது. ஜன்னலை திறந்தாள். குளிர்காற்று முகத்தில் மோதியது. அவசரமாய் கதவை சாத்தினாள். அதே சமயம் பங்களாவுக்கு சற்று தூரத்தில் பங்களாவில் இருந்து வெளியேறின மங்கலான வெளிச்சத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. யார் யார் அது? அவள் யோசித்துக் கொண்டிருக்கையிலேயே இன்னொரு உருவமும் தோன்றியது. கண்களை தீட்டிக் கொண்டு பார்த்தாள். சற்றே உயரமான உருவத்துடன் குள்ளமான உருவம் ஒன்று நடந்து சென்றது. மங்கலான வெளிச்சத்திலும் சின்ன உருவம் ஒரு பெண்ணினுடையது என்று சித்ராவுக்கு நிதர்சனமாக தெரிந்தது. யார் இவர்கள்? விடை கிடைக்காமல் போகவே அவள் மனம் அழுத்து அவர்களை மறந்தாள். இரவு சாப்பிடும் போது இது பற்றி அவள் செல்லம்மாவிடம் விசாரிக்கவில்லை. அவளும் தானாக எந்த கதையையும் ஆரம்பிக்கவில்லை. எந்த விதமான மனக்கசப்பும் தோன்றக்கூடாது என்பதற்காக சித்ரா எஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் பேசினாள். அன்று இரவு 11 மணி வரை ஒரு நாவலில் மூழ்கிய சித்ரா விளக்கை அணைத்துவிட்டு படுத்துக் கொண்டாள். அவளால் இந்த இடத்தில் ஆராய்ச்சி கட்டுரையை எழுத முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. சென்னையில் இருந்து புறப்படும் போது கட்டின மணக்கோட்டையின் அஸ்திவாரத்தை கூட அவளால் போட முடியவில்லை. நவநீதன், செல்லம்மா, தாமஸ், லில்லி, தாமோதரன், வேலாயுதன், சாரதா, ஏன் வில்லியம்ஸ் கூட அவளுடைய மனதில் அடைத்து கொண்டு விட்டார்கள்.
இவர்கள் எல்லாம் வெளியேறினால்தான் அவளால் நிம்மதியாக ஆராய்ச்சி கட்டுரையை ஆரம்பிக்க முடியும். எப்படி இவர்களை வெளியேற்றுவது? அன்று இரவும் ஒரு ஜன்னல் கதவு சரியாக மூடப்படாமல் திறந்திருக்க வேண்டும். மின்சார ஹீட்டர் இருந்ததால் குளிர் தெரியவில்லை. ஆனால் ஒளியை ஒரு ஹீட்டர் அடக்க முடியாதே. திடீரென்று இசை காற்றுடன் இழைந்து வந்தது புல்லாங்குழல். சித்ரா கண் விழித்தாள். தூக்க கலக்கத்திலும் நாதத்தின் இனிமையை ரசிக்க முடிந்தது அவளால். இப்படிப்பட்ட ஆனந்தமான இசையை யார் வாசிக்கிறார்கள்? ரஞ்சனி ராகத்தின் லட்சணத்தை இப்படி ஒரு ஓவியம் போல காட்டுகிறவன் அல்லது காட்டுகிறவள் யார்? ஏன் பகலில் இந்த இசை கேட்டதில்லை? பாட்டு முடிந்தபோது அவளுடைய நித்திரை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தது. அத்தியாயம் 6. மறுநாள் சித்ரா ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வந்திருந்தாள். இரவில் கேட்ட புல்லாங்குழல் இசை அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக படவில்லை. தேயிலை குடும்பத்தில் இசை ஞானம் உள்ள தொழிலாளி அல்லது தொழிலாளியின் உறவு பெண் இருக்கிறாள். அவளுடைய மன உறுதியெல்லாம் எளிதில் பார்க்கவோ சந்திக்கவோ முடியாத வஜ்ரத்தையும் அவன் காவல் காக்கும் நவநீதத்தையும் பார்த்து சந்திக்க வேண்டியது. இதை முடியுமானால் அன்றே செய்து விடுவாள். அதற்கு பின் மனதில் நிச்சயமாக ஒரு நிம்மதி உண்டாகும். திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது. வஜ்ரத்தை பார்ப்பது மிகவும் எளிது என்று தோன்றியது. நவநீதனுக்கு ஒரு சிப்பந்தி தினந்தோறும் சாப்பாடு கொண்டு போக வருகிறான். அவனை பின்தொடர்ந்தால் அவன் போய் சேரும் இடத்தில்தானே வஜ்ரமும் நவநீதனும் இருக்க வேண்டும். இந்த ஆளை அவள் பின்தொடர்வது யாருக்கு தெரிந்தாலும் செல்லம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஒன்று அவள் தடுத்து விடுவாள், அல்லது சிப்பந்திக்கு ஏதேனும் உத்தரவு போட்டு வழி மாறி நடக்கச் சொல்லுவாள். சித்ரா கடிகாரத்தை பார்த்தாள். 9 அடிக்க இன்னும் 10 நிமிடங்கள் இருந்தன. காலை காஃபியும் ரொட்டியும் போயிருக்க வேண்டும். இனிமேல் மதிய உணவுதான். அதே வேளையில்தான் சித்ராவுக்கும் சாப்பாடு வரும். என்ன செய்யலாம் யோசித்தாள். மின்சார மஞ்சள் பொத்தானை அவள் அழுத்த 3வது நிமிடம் மயில்சாமியின் குரல் இன்டர்காமில் கேட்டது. இன்னைக்கு நீ வண்டி ஓட்ட போற என்று சொன்ன அவன், இப்ப வந்துகிட்டு இருக்கேம்மா என்று சொல்லி ரிசீவரை வைத்துவிட்டு படிகளை நோக்கி நடந்தாள். நேற்று இருந்த அதிர்ஷ்டம் இன்று இல்லை. செல்லம்மா நடு ஹாலில் சித்ராவுக்காகவே காத்து கொண்டிருப்பவளை போல நின்றாள். எங்கம்மா போற? எஸ்டேட்டை சுத்தி பார்க்க. செல்லம்மா கேலியாக சிரித்தாள். இதுவரை சில தடவைகளே, விரல் விட்டு எண்ணக்கூடிய தடவைகள் செல்லம்மா ஏதேனும் உணர்ச்சியை குரலிலோ அல்லது கண்களிலோ காட்டியிருக்கிறாள். இப்போது வார்த்தைகளில் கேலி அப்பட்டமாக ஒலித்தது. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் என்றாள் செல்லம்மா. என்ன சந்தேகம்? நீ ஏதோ பெரிய படிப்பு படிக்கிறதா கிரி சொன்னானே, அது சம்பந்தமா ஒரு ஆராய்ச்சி கட்டுரைய எஸ்டேட்டோட ஆரவாரம் இல்லாத சூழ்நிலையில எழுத வரப்போறேன்னு கிரி சொன்னானே, அதெல்லாம் பொய்யோன்னு சந்தேகம் பிறந்தது எனக்கு. அதான் சிரிச்சேன். முதலாக சித்ராவுக்கு கோபம் வந்தது. நீங்க ஏன் என் விஷயத்துல குறுக்கிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. கிரி உன்னை நான் பெத்த பொண்ணு மாதிரி நடத்தணும்னு சொல்லியிருக்காமா சித்ரா. எனக்கு வயசு 22 நிறைஞ்சிருச்சு செல்லம்மா. இத பாரு சித்ரா, நீ ஆராய்ச்சி கட்டுரை எழுதினாலும் எனக்கு ஒண்ணுதான். வேலைக்கு சாப்பிட்டு தூங்கி எழுந்து எஸ்டேட்ல அலைஞ்சாலும் எனக்கு ஒண்ணுதான். ஆனா கிரியோட உத்தரவை என்னால மீற முடியாது. என்ன உத்தரவு? உன்னை நான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். உனக்கு எந்த ஆபத்தும் வர நான் காரணமா இருக்கக்கூடாது. யாருகிட்ட இருந்து எப்படி எனக்கு ஆபத்து வரும்னு கிரி நினைக்கிறார்? இல்ல நீங்க கற்பனை செய்யறீங்க? இதுவரையில 3 பொண்ணுங்களுக்கு ஆபத்து வந்தாச்சு. பொண்ணு தன்னையே எரிச்சுக்கிடுச்சு. அப்புறம் இந்த எஸ்டேட்ல தண்ணியில குளிக்கிறாங்களோ இல்லையோ, பெண்கள் தீயில குளிக்கிறாங்க. சாரதா தீ குளிச்சா, நவநீதன் கெடுத்தான்னு ஒரு பொண்ணு தீ குளிச்சா, தாமஸோட பொண்ணு குளிச்சா. பயப்படாதீங்க, என்னை யாரும் தொடக்கூட முடியாது என்று சித்ரா சொல்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்றாள் சித்ரா. என்னம்மா? அவளுடைய திடீர் குலைவு சித்ராவை சற்றே தடுமாற செய்தாலும் பிறந்து வளர்ந்துவிட்ட ஆத்திரம் தணியவில்லை. நான் இன்னும் சில மாதங்கள்ல கிரியோட மனைவியா வரப்போகிறவ. அது உங்களுக்கும் தெரியும். அதனால எதிர்கால எஜமானி ஒருத்திக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நீங்க நடந்துக்குங்க. ஓ, என்னவோ? ஒண்ணுமில்ல, நீ போலாம் சித்ரா. உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. நான் வரேன். சித்ராவின் நடையில் ஆத்திரம் பிரதிபலித்தது.
வெளியே கார் அருகே டிரைவர் மயில்சாமி நின்று கொண்டிருந்தான். அதில் ஏறிக்கொண்டாள். மயில்சாமி காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே, சொல்லுங்கம்மா, எங்க போகணும்னு என்றான். சித்ராவின் ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை. சற்றும் யோசிக்காமல், நவநீதன் இருக்கிற இடத்துக்கு வண்டியை ஓட்டு என்றாள். வண்டி சிறிது தூரம் சென்ற பிறகு, யாருமா நவநீதன் என்று கேட்டான் மயில்சாமி. ஆச்சரியத்தை காட்டிலும் திகைப்புதான் சித்ராவுக்கு மேலிட்டது. நவநீதன் யாருன்னு தெரியாது? தெரியாதுமா. நீ எத்தனை வருஷமா வேலை பார்க்கிற? 3 வருஷமா. ஒரு யோசனை உதித்தது. மயில்சாமி, என்னம்மா, வஜ்ரம்னு ஒருத்தன் இருக்கானா தெரியுமா? தெரியும். அவர் வீட்டுக்கு போ. வீடு தெரியாதுமா. என்ன தெரியாது? வஜ்ரம்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஆனா அவர் எங்க குடியிருக்காருன்னு தெரியாது. வஜ்ரம் யாருனாவது தெரியுமா? தெரியாது. யார கேட்டா தெரியும்? வேணும்னா பூதலிங்கம்னு ஒரு வேலைக்காரன் இருக்கான். கிழவன், ரொம்ப நாளா வேலை பார்க்கிறவன். அவனை கேட்டா ஒரு வேலை தெரியலாம். அவன் இப்ப எங்க இருப்பான்? பங்களாவுக்கு பின்னாலதான் அவனுக்கு வீடு. நான் பார்த்ததே இல்லையே. காலை வேலையிலெல்லாம் தோட்டக்கார நாயரே பார்த்துப்பான். மத்தியானத்துக்கு மேலதான் பூதலிங்கம் வருவான். அவனுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லைம்மா. இப்ப எனக்கு அவனை பார்க்கணும் மயில்சாமி. சரிம்மா, நான் வண்டியை திருப்புறேன். வேண்டாம், வண்டிய ஓரமா நிறுத்திட்டு நீ நடந்து போய் அவனை கூட்டிட்டு வா. சரிம்மா. நீ போறதோ இல்ல பூதலிங்கத்தோட திரும்பி வர்றதோ செல்லம்மாவுக்கு தெரியக்கூடாது மயில்சாமி. அந்த அம்மாவுக்கு தெரியாம ஒரு ஈ கூட இடம் மாறி பறக்க கூடாதுமா. அவ்வளவு அதிகாரமா அவளுக்கு? நான் புறப்படுறப்ப இந்த கார்ல எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியும். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்குன்னு பாப்பாங்க. அப்புறம் எங்கெல்லாம் போனேன்னு குடஞ்சு கேட்பாங்க. சித்ரா பதில் பேசாமல் மௌனமாக யோசித்தாள். வஜ்ரம் என்று ஒருவன் இருப்பது தெரிந்தாலும் அவன் யார், எங்கே வசிக்கிறான், என்ன வேலை செய்கிறான் என்று கூட இந்த சிறிய எஸ்டேட்டில் மற்ற சிப்பந்திகளுக்கு தெரியவில்லை. இதற்கு என்ன காரணம்? தன் தம்பி நவநீதம் ஒரு பைத்தியம். அதை காவல் காக்கும் பூதம்தான் வஜ்ரம் என்று யாரும் அறியக்கூடாது என்று கிரிஷ் உத்தரவு போட்டு அமல்படுத்துகிறானா? அவள் மெதுவாக கேட்டாள். தினமும் காலையிலயும் மதியத்திலையும் ராத்திரியிலையும் ஒரு ஆள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறானே, அது பத்தி தெரியுமா உனக்கு மயில்சாமி? ஓ, ராமலிங்கமா? தெரியுமேமா. அவன் யாருக்காக சாப்பாடு கொண்டு போறான்னு தெரியுமா? ஓ, தெரியும். எஸ்டேட் டாக்டருக்கு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 1-2 டீ கடை தான் எஸ்டேட்ல இருக்கு. டாக்டர் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் அவர் ஆரோக்கியமா இருந்து தொழிலாளிகளை கவனிக்க முடியும். அதனால முதலாளி வீட்டுல இருந்து சாப்பாடு போகுது. இந்த கதைய உனக்கு யார் சொன்ன மயில்சாமி? கதையா? என்னமா சொல்றீங்க? பின் என்ன? அந்த ராமலிங்கம் சொல்லியிருக்கான். அவன் அதிகம் பேச மாட்டான். ஒரு நாள் எனக்கே இந்த சாப்பாடு தினமும் போகுதே, யாருக்குன்னு யோசிச்சேன். அவனை வழியில மடக்கி கேட்டேன். அப்பதான் உண்மை தெரிஞ்சது. இதுதான் உண்மைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? செல்லம்மாவும் இதையே தான் சொல்றாங்க. ஏண்டா மயில்சாமி, நீ போய் அந்த ராமலிங்கத்துக்கிட்ட கேட்டியே, என்கிட்ட கேட்டு இருக்க கூடாது? நான் சொல்லி இருப்பேன்னு சொன்னாங்க. அவரும் சாப்பாடு டாக்டருக்கு போறதுன்னு தான் சொன்னாங்க. சரி, இத மறந்துட்டு பூதலிங்கத்தை கூட்டிட்டு வா. இங்க இருந்து நடந்து போய் நடந்து வர 1/2 மணி நேரமாவது ஆகும். பூதலிங்கத்தால ரொம்ப தூரம் நடக்க முடியாதுமா. நான் என்ன செய்யறது? ஒரு குறுக்கு வழி இருக்கு. பாதை நல்லா இல்லாட்டியும் பங்களாவுக்கு தெரியாம புதருக்குள்ள மறைஞ்சு போயிடலாம். ஓ, அப்படியா? சரி, அப்படியே செய். வண்டி புதர்களுக்கிடையே இருந்த தார் போடாத மலைப்பாதையில் ஒளிந்து நகர்ந்தது. பூதலிங்கத்தை கண்டதும் சித்ராவுக்கு எஸ்டேட்டின் எல்லா ரகசியங்களும் அம்பலமாகி எல்லா புதிர்களுக்கும் விடை கிடைத்த திருப்தி உண்டாயிற்று. மயில்சாமிக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பூதலிங்கத்துடன் காரில் சென்றாள். அவன் ஒரு சிலை போல உட்கார்ந்திருந்தாலும் இடையிடையே அவன் ஒரு மனிதன்தான் என்று காட்ட குரல் உதவி செய்தது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவன் இருமினான். திடீரென ஒரு சமவெளி பிரதேசம் கண்ணில் பட்டது. அதன் ஓரமாய் பல பேரிக்காய் மரங்கள் அணிவகுத்து நின்றன. சித்ரா அங்கே காரை நிறுத்தினாள். பூதலிங்கம் இறங்க முற்பட்டான். இறங்க வேண்டாம் பெரியவரே, காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டே பேசலாம் என்றாள் சித்ரா. பதிலாக அவன் எதுவும் சொல்லாமல் சித்ராவையே பார்த்தான். அவனுடைய தலை வெடித்த பருத்திக்காய் போல மங்கலாக வெண்மையாக இருந்தது. அகலமில்லாத நெற்றி, உள்ளிட்ட கண்கள். யாரோ ஒரு காலத்தில் மூக்கின் மேல் குத்தி இருக்க வேண்டும். குத்து சண்டைக்காரனுடைய மூக்கை போல சப்பையாக இருந்தது.
கன்னங்கள் சுருங்கி தாடைகள் பழுத்து முகமே வயசுக்கு மீறின முதுமையை காட்டியது. நீதான் பங்களாவுல 2 நாளா தங்கி இருக்கியா? ஆமா. யாருக்கு என்ன உறவு என்று கேட்டான் பூதலிங்கம். நான் உங்க முதலாளிக்கு சம்சாரமா வரப்போறவ. மறுகணம் பூதலிங்கம் கிழட்டு சிரிப்பு சிரித்தான். சிரிப்பு எளிதில் அடங்கவில்லை. சிரிப்பை நிறுத்துங்க என்று கத்தினாள். நீ எப்படிமா என் முதலாளிக்கு சம்சாரமா வர முடியும்? என் முதலாளி அம்மா கிட்ட சொன்னா அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. என்ன சொல்றீங்க? யார என்று சித்ரா கேட்டாள். செல்லம்மா தான் என் முதலாளி. அதிர்ந்து போனாள். என்ன? பூதலிங்கம் மூலமாக வஜ்ரம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவள் தீட்டிய திட்டம் தவிடு பொடியாயிற்று. இனிமேல் யாரிடம் கேட்பது? கிறிஸ் சென்னையில் சொல்லி இருக்கிறான். தன்னுடைய தம்பி நவநீதம் ஒரு தனி விடுதியில் வஜ்ரம் என்பவனுடைய பாதுகாப்பில் இருப்பதாக. ஆனால் அந்த வஜ்ரம் எங்கே என்று அறிந்து கொள்ள கூட அவளால் முடியவில்லை. மயில்சாமிக்கு தெரியாது. பூதலிங்கம் சொல்ல மாட்டார். வேறு யார் இருக்கிறார்கள் எனக்கு சொல்ல? நாயர் என்னும் தோட்டக்காரனிடம் விசாரித்தால் ஒருவேளை அவனும் ஒரு பத்திரம் எழுதி கொடுத்த கேசா? திடீரென தாமஸின் நினைவு வந்தது சித்ராவுக்கு. அன்று காலை அவள் தாமஸ் பூ பறிக்க வந்ததை பார்க்கவில்லை. ஆனால் பறித்து கொண்டு கல்லறைக்கு போயிருப்பான். இப்போது அங்கே இருக்கக்கூடுமோ? கைகடிகாரத்தை பார்த்தாள். மணி 10:45. இந்த வேளையில் இன்னும் மயானத்தில் இருப்பானா என்ன? ஏன் முயற்சி செய்யக்கூடாது? நேரே அங்கே சென்றாள் சித்ரா. காரை சற்று தள்ளி நிறுத்திவிட்டு இறங்கி நின்று பார்த்தாள். ஆனால் தாமஸை காணவில்லை. அன்று மாலை தாமஸ் இறந்து போனான் என்கிற செய்தி அவளை அதிகமாக தாக்கியது. எப்படி இறந்தான் என்ற விவரம் மட்டும் கிடைக்கவில்லை. அன்று இரவு சித்ராவுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. செல்லம்மா சாப்பாட்டு தட்டுடன் மாடிக்கு வந்தபோது கட்டிலில் படுத்திருந்த சித்ரா எழுந்து உட்கார்ந்தாள். எனக்கு ஒண்ணு முதல்ல தெரியணும் செல்லம்மா. என்ன சித்ரா? என்ன கேட்கணுமோ கேளு. ஆனா கோபப்படாம உணர்ச்சி வசப்படாம கேளு. பூதலிங்கத்தோட நான் பேசினேன். சொன்னான். சொல்லிட்டானா அதுக்குள்ள? நீ என்ன கேட்ட? அவன் என்ன சொன்னான் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் சித்ரா. அவன் ஒரு கொத்தடிமையா? கடன் வாங்கினா புரோனோட்டு எழுதி கொடுக்க மாட்டாங்களா? அதுவும் 6% வட்டிக்கு. இந்த காலத்துல இந்த செல்லம்மாவை தவிர யாரு கடன் கொடுப்பாங்க? கடன் பத்திரமா? எனக்கு மாச சம்பளம் உண்டு தெரியுமா சித்ரா? ஆனா ஒரு செலவும் இல்ல. ஆனா என்ன செய்யறது? அதான் கடன் கொடுக்கறேன். படுபாவி தாமஸ் 1000 ரூபாய் ஏப்பம் விட்டுட்டு செத்து தொலைஞ்சு போயிட்டான். நாயர் இப்போ 2000 ரூபாய் கேட்கறான். கொடுக்கணும் அவனுக்கு. சித்ரா நினைத்தாள், இந்த செல்லம்மாளை அவளால் ஜெயிக்க முடியாது. சாப்பிடு சித்ரா. நீ சாப்பிடலன்னா நான் கிரிகிட்ட வாங்கி கட்டிக்கணும். நான் தினசரி சாப்பிடுறது சாப்பிடாதது எல்லாம் கூடவா கிறிஷுக்கு தெரிய போகுது? நான் பொய் சொல்ற வழக்கம் இல்ல. அவன் கேட்டா என்னால மறுப்பு சொல்ல முடியாது. திடீரென்று ஒரு கேள்வி கேட்க தோன்றியது சித்ராவுக்கு. நேத்து நானும் தாமஸும் பேசிக்கிட்டு இருந்தத யாரும் கவனிக்கல. ஆனா உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது எப்படி? நீ என்னுடைய பாதுகாப்புல இருக்க சித்ரா. தாமஸ் மாதிரியான அயோக்கியன்கள் கொஞ்சம் பேரு இந்த எஸ்டேட்ல இருக்காங்க. அதனால என் பின்னாடி எனக்கு தெரியாம வேவு பார்க்க யாரையாவது அனுப்பிச்சிங்களாக்கும்? இல்ல சித்ரா. பின்ன நானே வந்தேன். சித்ரா அப்படியே அயர்ந்து போனாள். என்ன பெண் பிள்ளை இவள்! அன்று இரவும் அவளுக்கு எளிதில் உறக்கம் பிடிக்கவில்லை. உறக்கம் தொடங்கி அவள் அதில் ஆழ்ந்தபோது ஹிந்தோளம் அவளை எழுப்பியது. அவள் கண்ணாடி ஜன்னலை மூடி தாள் போட்டிருந்தாள். எப்படி அறைக்குள் இதை கேட்க முடியும்? யார் இசைக்கிறார்கள் என்ற கேள்வியை விட யார் ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்ற வினாதான் மேலோங்கி நின்றது. இன்றைய இசை என்னதான் உன்னதமாக இழைந்து வந்தாலும் அவளால் அதை ரசிக்க முடியவில்லை. தாமஸ் ஏன் இறந்து போக வேண்டும்? இயற்கையான மரணம் ஏற்பட்டதா அல்லது அவளுடைய உடல் நடுங்கியது. அத்தியாயம் 7. மறுநாள் சித்ரா வேண்டுமென்றே மீண்டும் தாமஸ் பற்றி பேசினாள். முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் பிரதிபலிக்காமல் செல்லம்மாள் சொன்னாள், அவன் விதி முடிஞ்சிருச்சு, போயிட்டான். சித்ரா சிரித்தாள். உள்ளூர மனம் வேதனைப்பட்ட போதிலும் சிரிக்க தோன்றியது அவளுக்கு. தாமஸ் மீது தனக்குள்ள இரக்கத்தை வெளியே காட்டிக்கொள்ள அவள் விரும்பவில்லை. விதி முடிந்து விட்டதா, இல்லை விதி யார் உருவத்திலாவது வந்து தாமஸை தீர்த்து விட்டதா?
தாமஸுக்கு ஏற்கனவே 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்ப வந்திருக்கிறது 3வது. முன்னே ஹார்ட் அட்டாக் வந்தபோது யாரு கவனிச்சாங்க? அப்படின்னா இல்ல, எந்த ஆஸ்பத்திரியில எந்த டாக்டர்னு கேக்குறேன். குன்னூர்ல. டாக்டர் பேரு தெரியாது. நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் செல்லம்மா. நான் சில மாதங்கள்ல இந்த எஸ்டேட்டோட எஜமானிய வர போறவன்னு நீங்களே அடிக்கடி சொல்றீங்க. நான் வரும்போதே ஒரு வேதனையான நினைவோட வர வேண்டாம். இது கொலை இல்ல, இயற்கையான மரணம் தான்னு தெரிஞ்சா என் மனசு சமாதானம் அடையும். அதான். என்ன செய்ய போற? குன்னூர் போக போறேன். போய் ஆஸ்பத்திரியில தாமஸோட பெயர் பதிவாயிருக்குல்ல, எப்ப எந்த டாக்டர் கவனிச்சார், எத்தனை நாள் தாமஸ் இருந்தாங்கிற விவரம் எல்லாம் கிடைக்கும். கிறிஷுக்கு தெரிஞ்சா அவனுக்கு கோபம் வரும் சித்ரா. யாரு மேல? என் மேலையா? அதை என்னாலதான் சகிச்சுக்க முடியும். அவசியம் ஏற்பட்டா எதிர்த்து பேசவும் முடியும். சித்ரா, நீ ஏதோ ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத வந்திருக்க. ஒரு சாவை பத்தி ஆராய்ச்சி செய்ய இல்ல, புரிஞ்சுக்கோ. செல்லம்மா, நீங்க ஏன் ஒரே பல்லவிய பாடணும்? நீங்களும் மத்தவங்கள மாதிரி இந்த எஸ்டேட்ல ஒரு சிப்பந்தி தான். மாச சம்பளம் வாங்குறவங்க தானே? இல்ல, நான் ஒரு சாதாரண சிப்பந்தி இல்ல. அப்படி நீ நினைச்சிருந்தா அது பெரிய தப்பு. புரிஞ்சுதா சித்ரா? எப்படி சொல்றீங்க? நான் வளர்த்த பிள்ளை கிரி. நவநீதனும் என்கிட்ட வளர்ந்தவன் தான். பெத்த தாயோட பாசத்தறியாத கிரி என்ன தாயாருக்கும் மேலா மதிக்கிறான், நேசிக்கிறான். ஆனா நான் கிரியின் மனைவியா வந்தப்புறம் அப்படியே நானும் மதிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க இல்லையா? நிச்சயமா மாட்டேன். நீ வந்த அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், நான் நவநீத்தை பாத்துக்க குடகுக்கு போயிடுவேன்னு. சித்ராவால் செல்லம்மாளிடம் பேசி சமாளிக்க முடியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் தாமஸின் மரணத்தை பற்றி தனக்கு எழுந்த சந்தேகத்துக்கு அவள் சரியான பதில் கொடுக்கவில்லை. நீ தாமஸ மறக்கிறது நல்லது, உனக்குதான். சித்ரா அலட்சியமாக சிரித்தாள். அப்ப என் சந்தேகம் நியாயமான சந்தேகம் தானே? ஆனா அவனை கொன்றவனை எந்த கோர்ட்டும் தண்டிக்க முடியாது. சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கல. என்ன சொல்றீங்க செல்லம்மா? தாமஸ கொன்னவன் ஒரு பைத்தியக்காரன். என்ன? திடுக்கிட்ட சித்ராவுக்கு தலை சுற்றியது. செல்லம்மா நிறுத்தி நிதானமாக அவளை பார்த்து கொண்டே பேசினாள். வஜ்ரந்தான் அவனை பாத்துக்கிறான்னு சொன்னாலும், எப்பவும் இரும்பு சங்கிலியால நவநீத்தை கட்டி போட்டிருந்தாலும், சில அத்தியாவசிய வேலைகள்ல சங்கிலிய கலட்ட வேண்டிய நிர்பந்தம் உண்டாகுது. உதாரணமா, காலை கடன்களை கழிக்கிறப்ப அவன் குளிக்க போறப்ப தாமஸ் சின்ன வயசுல இருந்து நவநீத்தை தெரிஞ்சு வச்சிருந்தவன். அவனை தன் தோள் மீதும் மார் மீதும் போட்டு கொஞ்சி விளையாடினவன். சில சமயங்கள்ல வஜ்ரன் கூட நவநீத்தை நெருங்க பயப்படுவான். ஆனா தாமஸ் நவநீத்தை ஒரு பைத்தியன்னே நினைக்காம பழகிறவன். இதனால தாமஸ் தினசரி அங்க போய் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். நேத்து பௌர்ணமி, முழு நிலா. நவநீதன் உக்கரமா இருந்திருக்கான். இந்த தாமஸ் குடி போதையோட நெருங்கி இருக்கான். தாமஸ் சொன்னத நவநீதன் கேட்காததுனால தாமஸ் அவனை மிரட்டி இருக்கான். அதோட விளைவு ஒரு சாவு. மரணம் சம்பவிச்சா டாக்டர் சர்டிபிகேட் வேணும். பிறப்பு இறப்பு பதிவு செய்யற ஆபீஸுக்கு சர்டிபிகேட் அனுப்பி தகவல் கொடுக்கணும். இதெல்லாம் எஸ்டேட் டாக்டர் இருக்கார், சொன்ன இடத்துல கையெழுத்து போடுவார். நீங்க சொல்றீங்க தினசரி சாப்பாடு நவநீத்துக்கு போறதுன்னு. ஆனா நான் வேறு விதமா கேள்விப்பட்டனே. எஸ்டேட் டாக்டருக்கு போறதுன்னு தானே? ஆச்சரியத்துடன் சித்ரா செல்லம்மாளை பார்த்தாள். மெதுவாக தலையை ஆட்டினாள். நான் அப்படிதான் எல்லோர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். சாப்பாட்டை கொண்டு போறவன நீ பின்தொடர்ந்தா அவன் டாக்டர் வீட்டுக்கு தான் போவான். ஆனா அங்கிருந்து அது இன்னொரு ஆள் மூலமா நவநீத்துக்கு போறது. சித்ரா உடனேயே பேசவில்லை. செல்லம்மா அப்பட்டமாக பொய் சொல்கிறாள். அவள் வந்த பிறகு காலையில் ரொட்டியை கொடுத்து அனுப்பிய போது அந்த சிப்பந்தி தினந்தோறும் இதே பிரெட் டோஸ்ட் தானா என்று புகார் செய்திருக்கிறான். நவநீதம் தான் கத்தி இருக்க வேண்டும். அப்படி அவன் கத்தி இருந்தால் எப்படி இந்த சிப்பந்திக்கு தெரிந்திருக்க முடியும்? இது பற்றி பேசினால் செல்லம்மா ஏதேனும் சால்ஜாப்பு சொல்லி அவளை சமாதானப்படுத்த முயலுவாள். திடீரென்று ஒரு எண்ணம் உதித்தது. ஏன் செல்லம்மாளுக்கு ஒரு எதிரியாக நடந்து கொள்ள வேண்டும்? ஏன் அவள் சொல்வதெல்லாம் சரி என்று புகழக்கூடாது? செல்லம்மா, சித்ராவின் நாட் தழுதழுத்தது. என்ன சித்ரா? அடுத்த கணம் சித்ரா சாஷ்டாங்கமாக அவளை நமஸ்கரித்தாள். அவளுடைய கண்களில் நீர் பெருகியது. என்ன மன்னிச்சிடுங்க செல்லம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்.
உங்ககிட்ட போய் விவாதம் செஞ்சனே, அவளுடைய நடிப்பை செல்லம்மா புரிந்து கொள்ளவில்லை என்பதை அவளுடைய செய்கையே பறைசாற்றியது. குனிந்து சித்ராவின் கைகளை பிடித்து தூக்கினாள். நீ என்னம்மா தப்பா பேசிட்ட? என்னை பத்தி இந்த எஸ்டேட்ல யாரோ கண்டபடி பேசி உன் மனச கலைச்சிருக்காங்க. இனிமே நாம இந்த எஸ்டேட்டை பத்தியே பேச வேண்டாம் செல்லம்மா. சத்தியமா நான் ஒரு பேச்சும் பேச மாட்டேன், ஒரு பேச்சும் எடுக்க மாட்டேன். கிறிஷோட மனைவியா நான் வந்த அப்புறமும் நீங்க எங்களை விட்டு போக கூடாது. இத்தனை பெரிய வீட்டை சமாளிக்க இந்த வேலைக்காரங்கிட்ட எல்லாம் ஆடியும் பாடியும் வேலை வாங்க எனக்கு தெரியாது. சித்ரா மனதுக்குள் புதியதோர் திட்டம் தீட்டினாள். அத்தியாயம் 8. தோட்டக்காரனாக பணிபுரியும் நாயரை சித்ரா சந்தித்த போது அவன் வெள்ளைத்தனமாக சிரித்தான். நவநீதன்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? தெரியும். யார் அவர்? முதலாளியோட தம்பி. நான் முதலாளிக்கு மனைவியா வரப்போறவ. திடீரென்று நாயருடைய முகம் சுருங்கியது. நான் வரேன். அவன் 2 அடி எடுத்து வைத்தான். ஏன், நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதான் ஏன்னு கேட்டேன். முதலாளி நல்ல மனுஷன் இல்ல. எப்படி சொல்ற? சம்பளம் ரொம்ப கம்மியா கொடுக்கிறாருன்னு தானே? என்னுடைய சம்பளம் என்னன்னு கூட முதலாளிக்கு தெரியாது. எல்லாம் இந்த அம்மா சொல்ற சம்பளம் தான். சரி, அப்ப ஏன் கிறிஷ பிடிக்கல? அந்த ஆளு நல்ல ஆளு இல்ல. இப்ப என்னால உதவி செய்ய முடியாது. சரி, வேண்டாம். கிறிஷ் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சார் அத சொல்லு. என் அம்மா சாகிறதுக்கு அவர்தான் காரணம். எப்படி சொல்ற? அம்மா ஏதோ வாய் தவறி உளறுனா, அதுக்கு வஜ்ரம் கட்டி போட்டு உதைச்சான். நெத்தியில நல்ல அடி. அப்ப நான் இங்க பங்களாவுல இருந்தேன். அவளை எஸ்டேட் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருந்தா பொழைச்சிருப்பா. ஆனா முதலாளியை பொழைக்க விடல. இப்ப சொல்லுங்க, என் முதலாளி உங்க வருங்கால புருஷன் நல்லவன்? நீ சொல்றது உண்மைனா நிச்சயம் கிறிஷ் நல்ல மனுஷன் இல்ல என்றாள் சித்ரா. திடீரென்று பழையதை நினைத்து நாயர் அழ ஆரம்பித்தான். இப்ப அழுது என்ன புண்ணியம்? எனக்கும் இப்ப கிறிஷ் நல்லவர் இல்லைன்னு படுறது. செல்லம்மா ரொம்ப பொல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க இருக்கிற அத்தனை பேர்களும் அவகிட்ட கடன் வாங்கி அடிமை மாதிரி காலம் தள்ளுறாங்க. பூதலிங்கம், மயில்சாமி, அப்புறம் தாமஸ். ஆமா, அதான் யாராலும் இந்த எஸ்டேட்டை விட்டு வெளியே கூட போக முடியறதில்ல. கேட்டுல நிக்கிற ஆளு செல்லம்மா உத்தரவு இல்லைன்னா விடமாட்டான். தாமஸ் செத்து போயிட்டான் நாயர், தெரியுமா? என்ன சொல்றீங்க? நேத்தி கூட நான் பூ பறிக்கிறத பார்த்தனே. நானும் பார்த்தேன். அவன் கூட அவனுக்கு பெண் லில்லியோட கல்லறைக்கு வரைக்கும் போனேன். யார் கொன்னாங்க தாமஸ? மாரடிப்புன்னு செல்லம்மா சொல்றா. அந்த பாவி முண்டையே கொன்னு இருப்பா தாமஸ. அவ ஏன் கொல்லணும்? என்னுடைய அம்மா ஏன் அடிபட்டு சாகணும்? அதே காரணமாத்தான் இதுவும் இருக்கும். சரி, இப்ப வண்டியில ஏறு நாயர். எதுக்கு? கார்ல போறப்ப சொல்றேன். செல்லம்மாளுக்கு தெரிஞ்சா என் உசுரே போயிரும். அவளுக்கு தெரியாது. இல்ல, மயில்சாமி சொல்லிடுவான். மயில்சாமி இப்ப என்னுடைய கட்சி. அவனும் கடன் வாங்கி இருக்கான். அவனும் என் கூட மெட்ராஸ் வர்றான். எங்க வீட்டுல 3 கார் இருக்கு. அவன் டிரைவரா வர்றான். குருவாயூரப்ப சத்தியமா? குருவாயூரப்பனிடம் உள்ளூர மன்னிப்பு கேட்டுக்கொண்ட சித்ரா, குருவாயூரப்ப சத்தியமா என்றால் மீண்டும். என் உதவி எதுவானாலும் சரி, நான் தரேன். ஆனா அது வேணும்னா நீங்க இந்த முதலாளிக்கு மனைவியா வரப்படாது. உங்களையும் ஒரு நாள் எரிச்சு கொன்னுடுவான். திடுக்கிட்ட சித்ரா மௌனம் சாதித்தாள். இந்த நாயர் உண்மையிலே ஒரு அப்பாவி, வெள்ளை மனம் கொண்டவன் என்று புரிந்தது. செல்லம்மாளிடம் சிக்கிக் கொண்டு இங்கே தோட்ட வேலை பார்க்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டாள் சித்ரா. அவனுடைய பேச்சில் என்ன கதை அடங்கியிருக்கிறது என்பதை உடனடியாக கேட்க அவள் விரும்பவில்லை. இப்ப எங்க போறோம் என்று கேட்டார் நாயர். எனக்கே தெரியாது, நீதான் வழி சொல்லணும். இப்ப இடது பக்கமா போங்க. வலது பக்கம் போனா ஒரு புதர் காடு வரும். அத கிழிச்சுக்கிட்டு போனா தரை மட்டத்துக்கு ஒரு சின்ன வீடு தெரியும். அங்க போக கூடாது. அங்கதான் திரிஷோட தம்பி நவநீதமும் வஜ்ரமும் இருக்காங்க. இல்ல, உங்களுக்கு யார் சொன்னா? தாமஸ் தான் சொல்லி இருக்க முடியும். காரை இடது பக்கம் செலுத்தாமல் வலது பக்கமாக வளைந்த பாதையில் ஓட்டினாள் சித்ரா. நாயர் திடீரென்று, இன்னைக்கு என்ன கிழமை என்று கேட்டான். ஏன், ஞாயிற்றுக்கிழமை. அப்ப சரி போங்க. ஏன்? வஜ்ரன் இன்னைக்கு ஊட்டியில இருப்பான். எதுக்கு? ஏப்ரல் முதல் வாரத்துல ஊட்டியில ரேஸ் ஆரம்பிச்சாச்சே. வஜ்ரம் இல்லாம ரேஸ் நடக்க முடியாதே. என்ன சொல்றேன் நாயர்? முதலாளி பேர்ல அந்த குதிரை ஓடுது.
கிறிஷ் பேர்லியா? இல்ல இல்ல, எல்லாம் செல்லம்மா பேர்ல. ஆனா உண்மையில சொந்தக்காரர் முதலாளி தான். அதுக்கும் வஜ்ரம் ஊட்டி போறதுக்கும் என்ன சம்பந்தம்? வஜ்ரம் தன் தம்பிய காவல் வச்சுட்டு ஊட்டிக்கு போயிடுவான். அவன்தான் குதிரைகளை கவனிக்கணும். ரேஸ் குதிரைனா ஒரு ட்ரெயினர்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் பாத்துக்க மாட்டானா? முதலாளிக்கு வஜ்ரம் மேலதான் நம்பிக்கை. ட்ரெயினர் வீட்டுல தான் தங்குவான். எப்ப வருவான்? செவ்வாய்க்கிழமை. அப்புறம் மறுபடியும் புதன் போய் வியாழன் வருவான். ஆனா ரேஸ் நடக்க ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு மாசத்துக்கு முதலாளியோட ஊட்டி பங்களாவிலேயே இருந்துருவான். சில சமயம் என்னையும் காவலுக்கு அனுப்புவாங்க. எனக்கு நவநீத்தை பார்க்கணுமே. ஏன்? அவன் நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறான்னு தானே? அவள் கேட்காமலேயே இதுவரை பல தகவல்கள் வந்துவிட்டன. ஆனால் இந்த புது தகவல் சித்ராவை நிலைகுலைய வைத்தது. சமாளித்துக் கொண்டாள் அவள். உனக்கு எப்படி தெரியும் நாயர்? நவநீதம் புல்லாங்குழல கையில் எடுத்தா இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாமா? அதுவும் ராத்திரி வேளையில காத்தோடு காத்தா இளைஞ்சி வர்றப்ப என்ன சுகமா இருக்கு தெரியுமா? நேத்து இந்தோளம் கேட்டீங்களா? அதுக்கு முன்னாடி சகானா, ஆனந்த பைரவி எல்லாமே கேட்டேன். உங்களுக்கு சங்கீதம் பிடிக்குமாமா? ஆமா, சங்கீதம்னா எனக்கு உசுரு. எனக்கும் தான். என்னுடைய அம்மா ரொம்ப அழகா இருப்பா, நல்லாவும் பாடுவா. நவநீதனுக்கு சரிகமா பதனி சொல்லி கொடுத்தவ. எனக்கு கூட பாட வரும். சரி, என்ன நவநீதம் இருக்கிற இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போ நாயர். நான் தான் அழைச்சுக்கிட்டு போனேன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. குருவாயிருப்ப சத்தியமா என்றாள் சித்ரா. சரி, காரை புதருக்கு நடுவுல ஒளிச்சு வச்சுட்டு போலாம். கார் அங்க போக முடியாது. சித்ரா காரை நிறுத்தினாள். இறங்கும் போது, நாய் ஏதாவது இருக்குமா? நாய்னா எனக்கு பயம். நாய்ங்கிற பேச்சு இந்த எஸ்டேட்ல கேட்கப்படாது. ஏன் அப்படி? முதலாளிக்கு நாயை கண்டா வெறி வந்துரும். சின்ன வயசுல இங்க நாய் இருந்தது. ஒரு நாள் ஒரு நாய் அவர் கையாலேயே நெரிச்சு கொன்னுட்டாரு. இது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றாள் சித்ரா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை கிறிஷே சென்னையில் எல்லார் மத்தியிலும் சொல்லி இருந்தானே. ஆனால் கொன்றவன் பெயரைத்தான் மாற்றி இருக்கிறான். நாயர் சொல்வது உண்மைதானா என்று பரீட்சை செய்து பார்க்க தோன்றியது சித்ராவுக்கு. இன்னொரு சமாச்சாரம் கூட எனக்கு தெரியும். அதுவும் இதே எஸ்டேட்ல தான் நடந்தது. என்னது? சின்ன வயசுல ஒரு ஆண் ஒரு பெண்ணை கெடுத்துட்டு அவ மீது கெரோசினை ஊத்தி பத்த வைக்க சொன்னான் இல்ல? அவ தான் லில்லி. சொன்னவ நவநீதம். இன்னொரு வாட்டி சொன்னீங்க. உங்களை இங்கேயே விட்டுட்டு நான் போயிடுவேன். ஆமா என்று நாயர் சொல்லிவிட்டு நின்றான். ஐயோ சாரி நாயர், வாய் தவறி சொல்லிட்டேன். சொன்னது நவநீதம் இல்ல. அப்படியா? கிருஷ்ண சொல்லிக்க இப்பவே வெக்கமா இருக்காமா என்றான் நாயர். தாமஸ் சொன்னான் என்றாள் அவள். தாமஸ் சொன்னானா? ஆச்சரியத்துடன் நாயர் கேட்டான். ஆமா, நேத்து கல்லறைக்கு முன்னால இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ, அதான் அவன் செத்துட்டான் என்ற நாயர். செல்லம்மா வஜ்ரத்துக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்கறா. ஆனா நயா பைசா கடன் கொடுக்கல என்றான். அப்ப வஜ்ரம் நிறைய பணம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. போட்ட கையம்மா அவனுக்கு. குடிப்பான். பொண்ணுன்னு ஒருத்தி கிடைச்சா போதும், ஓடுவான். அப்புறம் குதிரை ரேசு. எப்படிமா அவன் கையில பணம் இருக்கும்? ஆனா அவனை நீங்க காசு கொடுத்தெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. ஏன்? அவன் முதலாளிக்கு துரோகம் பண்ணனா வஜ்ரம் செஞ்ச 2 கொலையும் வெளியே வந்துருமே. ஆள் தூக்கல தொங்குவான். தாமஸையும் சேர்த்தா 3 கொலை என்றாள் சித்ரா. நாயர் சிரித்தான். நீ ஒரு கதையை இன்னும் சொல்லாம பாக்கி வச்சிருக்கே நாயர் என்றாள் சித்ரா. முதலாளிய கட்டிக்காதீங்க. அப்புறம் அந்த பொண்ணை எரிச்ச மாதிரின்னு எச்சரிச்சனே, அந்த கதையா? அதுவேதான் நாயர். முதல்ல புல்லாங்குழல் கேட்போம் வாங்க என்று சொல்லி நாயர் முன்னால் நடந்தான். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.